ஹைப்பர் ரியலிஸ்டிக் டிராயிங் பார்ட் 3. ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்மூத்தான பேக்ரவுண்ட் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி லைட் க்ளோயிங் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சாஃப்ட் சார்கோல் பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிப், எடுத்தோடனே இந்த மாதிரி வரைய ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கைப்பட்டு ஸ்மஜ் ஆகி பேப்பருமே கரையாகும், உங்கள் கையுமே கரையாகும். இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு A4 ஷீட்டையோ இல்லை நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டையோ யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மஜ் ஆகாது. தென் டிராயிங்குள்ளே போகலாமா? ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா பார்த்துக்குங்க. எங்கெங்கெல்லாம் டார்க் போர்ஷன் இருக்கோ அங்கே மட்டும் ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணதுக்கப்புறம் பேப்பர் ஸ்டெம்பை வச்சு ஸ்மஜ் பண்ணிடுங்க. ஒரு நீட்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். தென் எங்கெங்கே லைட் க்ளோவிங் எஃபெக்ட் இருக்கோ அங்கங்கெல்லாம் எரேசரை வச்சு ஹைலைட் பண்ணிடுங்க. எரேசரை யூஸ் பண்ணும்போது ஒரு நியூ எரேசராக யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் ஹைலைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓல்டு எரேசர் இருந்தாலும் அதை இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. மோனோ0 எரேசர் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஈஸியான ஹைலைட் பண்ண முடியும். அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட. சரி, இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வரதுக்காக நான் எலக்ட்ரிக் எரேசரை யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கிறேன். சேம் இதே ப்ராசஸே ரிப்பீட் பண்ணி கீழேயும் வரைஞ்சிக்கங்க. தென் ஜெல் பென்னை யூஸ் பண்ணி இதேமாரி ஹைலைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான பேக்ரவுண்டு உங்களாலையும் கொண்டு வர முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.